லண்டனில் உணர்வுபூர்வமாக பேசினேன். சுவிட்சர்லாந்தில் மிகவும் கடுமையான முகபாவலியில் பேசியதாக கூறப்பட்டது. ஆகவே பிரெஞ்சு புரட்சி நடந்த இந்த பிரான்ஸ் மண்ணில் புரட்சிகர சிந்தனையுடன் மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த நாட்டில் இலகு தமிழில் அன்பாக பேசலாம் என நினைக்கின்றேன். இங்கே பல கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அனைத்துக்கும் பேச்சின் முடிவில் எனது அபிப்பிராயத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். முதலில் சேவை நலன் பாராட்டு விழாவுக்கு என்னை அழைத்து கௌரவித்து எனது பாரியாரையும் அழைத்து கௌரவித்ததற்காக ஏற்பாட்டு குழுவினருக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் முக்கியமானது என்னவென்றால், நான் வேலணை மண்ணில் பிறந்தவன். ஏற்பாட்டு குழுவின் தலைவர் வேலணை மண்ணில் பிறந்தவர். மண் என்னை வாழ வைத்தது. ஆனால் இங்கே வந்திருக்கும் மக்கள் அனைவரும் நீதிபதி இளஞ்செழியன் என்பவர் எங்களுடைய சொத்து என நினைத்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுடைய வருகைக்கு வாழ்த்து கூறி எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிபதி சேவை நலன் பாராட்டு விழாவில் நீதித்துறையில் சில சம்பவங்களை கூறி மிகுதி பேச்சை நான் தொடர்கின்றேன். 2003ஆம் ஆண்டு யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தடை நீக்கப்பட்டது. அவர்களுடைய கொடி தடை நீக்கப்பட்டது. அதன் பின்னரே விடுதலை புலிகளின் தலைவரும் இலங்கையின் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் போர் நிறுத்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டார்கள். அதனை அடுத்து வவுனியா மண்ணில் விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு அங்கே பணிகளை தொடங்கினார்கள். பொங்குதமிழ் நிகழ்வு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விடுதலை புலிகளின் கொடி பாவிக்கப்பட முடியாது என படைப்பிரிவு இறுக்கமாக கடைபிடித்தது. நீதிமன்றில் வழக்கு வந்தது. பொங்குதமிழ் நிகழ்வில் புலிகளின் கொடி உயர்த்தலாமா என்ற வினா 40 சட்டத்தரணிகள் ஒருபுறம், 30க்கு மேற்பட்ட போலீசார் மறுபுறம் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இரண்டு பக்கத்தையும் சீர்தூக்கி தீர்ப்பு வழங்க வேண்டியது எனது கடமை. தடை செய்யப்படாத கொடியை கொடி ஏற்றத்தில் பாவிப்பது சட்ட ரீதியானது என்று நான் தீர்ப்பளித்தேன். இலங்கை தேசிய கொடியை யாராவது உதாசீனம் செய்தால் நீங்கள் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்துங்கள் என கூறினேன். அக்கொடி போர் நிறுத்தம் காரணமாக தடை செய்யப்படவில்லை. எனவே பொங்குதமிழ் நிகழ்வில் அந்த கொடி ஏற்றம் நடைபெறுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மறுநாள் காலை இன்னும் ஒரு பிரச்சனை வந்தது. ஒவ்வொரு நிமிடமும் யுத்த நிறுத்தம் மீறப்படும் என்ற சூழ்நிலை வவுனியாவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது. பாடசாலை மாணவிகள்
அவர்களுடைய சீருடைகளுடன் பொங்குதமிழ் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே விடுக்கப்பட்டன. படைப்பிரிவு எதிர்த்தது. நீதிமன்றத்தில் மறுநாள் காலை பொங்குதமிழ் நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்தில் வழக்கு முன்னிறுத்தப்பட்டது. சீருடையுடன் பாடசாலை மாணவிகள் பாடசாலையில் தான் இருக்க வேண்டும். 10:30 மணிக்கு பொங்குதமிழ் நிகழ்வில் யாரும் வீதிக்கு வரக்கூடாது என்பது படையினரின் வாதம். மறுபக்கம் அவர்கள் பொங்குதமிழ் நிகழ்வில் பங்கு பெற்றுவது அவர்களது உரிமை, அதை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என மறுபுற விவாதம். 2 தரப்பினரையும் நடுநிலைமையுடன் கையாள வேண்டிய இக்கட்டான நிலை எனக்கு இருந்தது. 7:30 மணியில் இருந்து பாடசாலை நேரம் 1:45 மணி வரை அனைத்து சீருடை மாணவர்களும் பாடசாலை வளாகத்தில் தான் இருக்க வேண்டும். எவரும் வீதிக்கு வர முடியாது என கடுமையான உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்தது. இதனை அடுத்து 3:30 மணிக்கு பொங்குதமிழ் நிகழ்வு நேரம் மாற்றப்பட்டது. அதன் பின்னர் பொங்குதமிழ் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவிட்டது. ஏன் அதை கூறுகிறேன் என்றால், ஒருபுறம் புலிக்கொடி, மறுபுறம் பாடசாலை மாணவிகள் 7:30 10:30 மணிக்கு வீதியில் நிற்பதற்கான கோரிக்கை. நீதிமன்றம் அவர்களுக்கு 50% இவர்களுக்கு 50% வழங்கி அன்று மிகவும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கியது. யுத்த நிறுத்தமும் மீறப்படவில்லை. ஏன் கூறுகிறேன் என்றால், இன மத மொழி பற்று பாசம் பண்பாடு கலாச்சார இலக்கியங்கள் அனைத்துக்கும் மேலாக நடுநிலைமை, சமத்துவம், சமாதானம் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலேயே நான் 28 ஆண்டுகள் கடந்தேன். ஒரு துப்பாக்கிகள் கூட என் முன்னிலையில் 2009 வரை நீட்டப்படவில்லை. அதேபோன்று செஞ்சோலை சிறுமிகள் 3 விமான தாக்குதலில் காயமடைந்து வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் பெருதேனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதன் பின்னர் திரும்பி வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தபோது 3 பேரும் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய உடல்கள் சடலங்கள் உரியவரிடம் ஒப்படைக்க முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. ஏனெனில் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் சிறுமிகள், ஆனால் படைத்தரப்பு அவர்களுக்கு முத்திரை குத்தப்பட்டிருந்தது. ஸ்வீடன் ராகுல் வலம்பர்க் இன்ஸ்டிடியூட்டில் லூன் யூனிவர்சிட்டியில் நான் மனிதாபிமான சட்டம் படித்தேன். எவராக இருந்தாலும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் உடல்கள், மரணித்த உடல்கள் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கூறி சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடன் அவர்களது உடல்களை கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று ஒப்படைக்குமாறு கோரினேன். ஆனால் ஓமந்தை பேரியர் உடனடியாக பூட்டப்பட்டது. படைத்தரப்பா நீதிமன்றமா என்ற கேள்வி எழுந்தது. எது பெரிது? நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இறந்து போன சிறுமிகளின் சடலம் கிளிநொச்சிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. படைத்தரப்பு பேரியர் க்ளோஸ் பண்ணப்பட்டு
எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டது. இக்கட்டான சூழ்நிலை சுதந்திரமான நீதித்துறை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. படைத்தரப்பின் உயர் அதிகாரி நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். உடனடியாக பேரியர் திறக்க வேண்டும். திறக்க தவறின் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் தாக்கல் செய்வேன் என்றேன். உடனடியாக பேரியர் திறந்தது. அந்த சிறுமிகளின் சடலங்கள் வவுனியா மத்திய மகா வித்தியாலயத்தில் மாபெரும் மரணச் சடங்காக அங்கே நடைபெற்றது. ஏன் நான் கூறுகிறேன் என்றால், மனித உரிமை, மனிதாபிமானம், மனிதநேயம் யுத்தத்தின் போதும் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பதையே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனெனில் நீதி தேவதை கண்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டாலும் அதன் தராசு சமனாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட்டது என நான் பல தடவைகளில் சிந்தித்தேன். ஆனால் நீதிமன்றங்களில் வரும் அழுகுரல்கள், அந்த காட்சிகளை நீதிபதி பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கண்ணை கட்டி வைத்துள்ளார்களா என்ற சந்தேகமும் எனக்கு எழுந்தது. ஏனெனில் சட்டம் மூளையுடன் சம்பந்தப்பட்டது, உணர்வுகள் மனச்சாட்சியுடன் சம்பந்தப்பட்டது. இரண்டுக்கும் கோடு கீறி தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதிபதியின் கடமை. அதனை யுத்த பிரதேசத்தில் நான் செய்யக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக வவுனியா மண் 9 ஆண்டுகள் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட மண். யாழ்ப்பாண மண் புதை குழிகளால் பாதிக்கப்பட்ட மண். மன்னார் மாவட்டம் தேவாலய குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மண். கிழக்கு மாகாணம் மனித உரிமை மீறல்களினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மண். நான் வவுனியாவில் நீதவானாக கடமையாற்றினேன். செம்மணி புதைகுழியில் யாழ் நீதிபதியாக கடமையாற்றினேன். மடு தேவாலய வழக்கில் மன்னார் நீதிபதியாக கடமையாற்றினேன். திருக்கோணேஸ்வர ஐயர் குருக்கள் மனைவி கொலை வழக்கில் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றினேன். கல்முனையில் எனது இஸ்லாமிய சகோதரர்களுடன் நான் எனது கடமையை புரிந்தேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் நிரந்தர நீதிபதியாக இருக்கவில்லை. இருப்பினும் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு சென்று எனது கடமையை புரிந்தேன். ஆனால் எனக்கு மட்டும்தான் விசேட அனுமதி வழங்கப்பட்டது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அங்கே நீதித்துறை, இலங்கை நீதித்துறை இல்லை, அங்கே அவர்களது நீதித்துறை இருந்தது. ஆனால் புறப்பத்தாட்சி பத்திரம், இறப்பத்தாட்சி பத்திரம், சாதாரண தர பரீட்சை, அட்வான்ஸ் லெவல் பரீட்சை, பாஸ்போர்ட், அடையாள அட்டை என்பன சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு கட்டத்தில் கனடா தூதுவர் ஆலயத்தில் கனடாவுக்கு செல்வதற்கு அங்கே ஸ்பான்சர் செய்யப்பட்டிருந்தது. பாஸ்போர்ட்டில் ஒரு பெயர் சிறிது மாற்றம். நீதிமன்ற கட்டளையை பெற்று வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கிளிநொச்சியை சேர்ந்தவர்கள். கிளிநொச்சியில் இலங்கை நீதித்துறை இல்லை. நான் வவுனியாவில் இருந்தேன். எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்தை பரிபாலனை செய்வதற்கான அதிகாரம் இல்லை. உடனடியாக பிரதம நீதியரசருடன் தொடர்பு கொண்டேன். அவர் உடனடியாக என்னை
முல்லைத்தீவு கிளிநொச்சி மேலதிக மாவட்ட நீதிபதியாக நியமித்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அங்கே வாழுகின்ற மக்களுக்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அனைத்தையும் வவுனியாவில் இருந்து செய்யுமாறு எனக்கு படிப்புரை பிறப்பித்தார். அதனை அடுத்து நான் பகிரங்கமாக அறிவித்தேன், அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் வவுனியா நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு வருவார்கள். நான் ஓமந்தை தாண்டியதில்லை, ஏனெனில் அது அவர்களின் கட்டுப்பாடு. 40% இலங்கை நிர்வாக கட்டுப்பாட்டில் இருந்தது, 60% கட்டுப்பாடற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது வவுனியா மாவட்டம். அந்த வகையில் அந்த வவுனியா முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு வவுனியா நீதித்துறை பணியாற்றியது. இறுதியில் சுனாமி வந்தது. சுனாமியில் இறப்பத்தாட்சி பத்திரம் வழங்க வேண்டிய சூழ்நிலை. நான் வவுனியா நீதவானாக இருந்து 9 மரண விசாரணை அதிகாரிகளை அனுப்பி அந்த சுனாமியில் எனக்கு தெரிந்த அளவில் ஒரு 4000 பேர் செத்திருப்பாங்க நினைக்கிறேன். அவர்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்தி அனைவருக்கும் மரணாத்தாட்சி பத்திரம் வழங்குமாறு படிப்புரை பிறப்பித்தேன். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மரணாத்தாட்சி பத்திரம் வழங்கப்பட்டு அதற்குரிய நஷ்ட ஈடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏன் நான் கூறுகிறேன் என்றால், நீதித்துறையை சட்ட வரம்பெல்லைக்குள் பாவிக்க வேண்டியது நீதிபதியின் கடமை. அதிகாரத்தை பாவிக்க வேண்டும், துஷ்பிரயோகம்தான் செய்யக்கூடாது. நான் அதிகாரத்தை இயலும் வரையும் 100% நான் பாவித்தேன். அதனால்தான் அரச தரப்பில் இருந்தோ அல்லது கட்டுப்பாடற்ற பிரதேச தரப்பில் இருந்தோ எனக்கு எதிராக விரல்கள் சூட்டப்படவில்லை. இப்பொழுது உங்களுடைய கோரிக்கைகளுக்கு வருகின்றேன். சேவை நலன் பாராட்டு விழா. அங்கே ஒரு அழகான படத்துடன் என்னுடைய படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி, புனிதமான தொழில், புனிதமான சேவை, புனிதமாகவே நேசிக்கின்றேன், புனிதமாகவே சுவாசிக்கின்றேன். இந்த இடத்தில் இந்த சேவை நலன் பாராட்டில் உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்க முடியுமா முடியாதா? எங்களுடைய சகோதரன் பாஸ்கரன் சூறினார் நகைச்சுவையாக கூறும்படி, வரும் ஆனால் வராது. வரும் ஆனால் வராது என்று இந்த இடத்தில் நான் கூறுகின்றேன். சாக்கடை அரசியல் என கூறினார்கள். அதை பூக்கடை அரசியலாகவும் மாற்றலாம். சாக்கடை அரசியல் பூக்கடை அரசியலாகவும் மாறும் எனில் சாக்கடை நாறும், பூக்கடை வாசம் மிளிரும். அதற்கு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்பதுதான் தற்சமயம் என்னுடைய மறுமொழியாக இருக்கின்றது. ஏனெனில் சகோதரன் கிருபாகரன் இருக்கிறாரா, போயிட்டாரா? மனித உரிமைவாதி, மனித உரிமை போராளி. அவரை எனக்கு நிறைய பிடிக்கும். அவருடைய ஆலோசனையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன், நேசிக்கின்றேன். ஏனென்றால் என்னை சாக்கடை அரசியலில் விழவேணாம் என்று சொல்லுபவர்களும் என்னை நேசிப்பவர்களும் இருக்கின்றார்கள். அதில் அவர் ஒருவர். ஆனால்
அது சாக்கடையா பூக்கடையா என்றதை காலம் சொல்லியே ஆக வேண்டும். சகோதரன் பாஸ்கரன் கூறினார், சாக்கடை அரசியல் சாக்கடை அரசியல் என்று கூறிக்கொண்டு அனைவரும் ஒதுங்குவது சரியா அல்லது அதனை தூய புனித நீராக்கி முன்னோக்கி நகர்வது சரியா என்ற வகையில் பேசியிருந்தார். நெல்சன் மண்டேலா அரசியல்வாதி, அவர் சாக்கடை அரசியல் செய்யவில்லை. அறிஞர் அண்ணாதுரை சாக்கடை அரசியல் செய்யவில்லை. ஏன், நம்ம மண்ணிலேயே தந்தை செல்வா சாக்கடை அரசியல் செய்யவில்லையே. ஆனால் நீதித்துறையை நான் தொடர்ந்து நேசிக்கின்றேன், சுவாசிக்கின்றேன். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதா வைக்கப்படவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. அது வைக்கப்பட்டிருந்தால் அப்படியே போகட்டும். ஏனெனில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி வரும்போது நான் 10 மாதங்கள், தை மாதம் ஓய்வு பெற்றேன். 10 மாதங்கள் ஏற்கனவே பேசியிருந்தேன். வெறுப்பு வாழ்க்கை. கடமையை செய்தோம், அனைத்தையும் செய்தோம். சிலருக்கு நான் பேசியது புரியவில்லை அல்லது புரியாத வகையில் நடிப்பது போல் தெரியவில்லை. நான் 20ஆம் தேதி தை மாதம் ஓய்வு பெற்றேன், 61 வயது. 22ஆம் தேதி தை மாதம் வெற்றிடம் வந்திருந்தால் எனக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை. ஆனால் 12ஆம் தேதி தை மாதம் 4 வெற்றிடம் வரும்போது எனக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு. ஏனெனில் நான் 8 நாட்கள் இருக்கு எனக்கு. அந்த வகையில் தான் நான் பேசியிருந்தேன். அதை சிலர் விளங்காது, ஓய்வென்றால் வீட்டை போகத்தானே வேணும், நீ அவங்களுக்கு திரும்பி திரும்பி நான் விளங்கப்படுத்தி கொண்டும் இருக்கலாது. முகநூல் இல்லாத ஒரே ஒரு நீதிபதி இளஞ்செழியன் மட்டும்தான். எனது வாழ்க்கையில் என்னிடம் முகநூலே இல்லை. என்னுடைய தொலைபேசி 2500 ரூபா டெலிஃபோன், 24 மணித்தியாலம் ஹாட்லைன், அலரும் கதைப்பேன். மற்றும்படி முகநூல், யூடியூப், வாட்ஸ்அப், வெப்சைட் இது எதுவுமே நான் பார்ப்பதில்லை. ஒருவர் கூறினார், செழியன் நீ உன்னிடம் முகநூல் இல்லை, பட் நீ அனைவரது முகநூலிலும் நீ இருக்கின்றாய் என. விமர்சனங்களை ஒரு புறம் வையுங்கள். விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்து கொண்டே இருப்பார்கள். செயல் தான் தேவை. செயல் வடிவம் வேண்டும். ஒரு செயல் வடிவம் உருவாக்கப்பட வேண்டுமானால், செயலாக்கத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அது அங்கே ஆக்ஷன் கமாண்ட் இருக்க வேண்டும். விமர்சனம் கருத்து சுதந்திரம், அது அவர்களுடைய உரிமை. அதை நாங்கள் யாருமே குறை சொல்ல தேவையில்லை. ஃபேஸ்புக் 24 மணித்தியால வாழ்வு, யூடியூப் 48 மணித்தியால வாழ்வு, வெப்சைட் 72 மணித்தியால வாழ்வு. இதோட செத்து போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கும். இதுதான் இந்த ஃபேஸ்புக், யூடியூப். ஆகவே இதுகளுக்கு பின்னுக்கு தெரியவும் முடியாது, அதுகளுக்கு பதில் அளித்து கொண்டு இருக்கவும் முடியாது. அது எங்களுக்கு நேரமும் இல்லை. அது வாசித்து கொண்டு இருக்க எனக்கு பதிலளிக்க எனக்கு டைமும் இல்லை. இறுதியாக கூறுகிறேன், யாழ் மண்ணில் கொழும்பிலிருந்து லண்டனுக்கு வந்தேன். பூ ஒன்று புயலாகியது லண்டனில். பூ ஒன்று லண்டனில் புயலாகியது. சுவிட்சர்லாந்து வந்தேன்.
புயலொன்று பூகம்பமாகியது. இன்று பூகம்பம் சுனாமியாகியுள்ளது. இன்று நான் பார்க்கும்போது பிரான்ஸ், பாரிஸ் மக்களுடைய மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைத்துள்ளது. பூகம்பம் சுனாமியாகி இருக்கிறது. சுனாமி என்பது என்றால் என்ன தெரியுமா? அனைத்து வரம்பெல்லைகளையும் உடைத்தறிந்து முன்னோக்கி வருவதுதான் சுனாமி. அதற்கு கட்டுப்பாடு கிடையாது. அது பிரான்ஸ் நகரில் இன்று அரங்கேறியுள்ளது. அந்த வகையில் ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது நன்றியை கூறி என்னுடைய தாய் தந்தையர் சம்பந்தமாக 2 வார்த்தைகள் கூறி அமைகின்றேன். எனது தந்தை என்னை நீதிபதியாக அழகு பார்த்தார். எனது தாயார் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு ஏதாவது நடந்திருமோ என்று பயந்தார். எனது மனைவி துப்பாக்கி பிரயோகம் நடந்தபோது ஆஸ்பத்திரியில் இந்த தொலைக்காட்சியில் தான் என்னுடைய துப்பாக்கி சூட்டு சம்பவ செய்தியை பார்த்தார். எனது பிள்ளைகள் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தாய் தந்தையிடம் ஒப்படைத்துத்தான் நான் நீதிபதி தொழிலை ஆற்றியிருந்தேன். என்னுடைய தந்தை ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு கூறுகின்ற வார்த்தை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழ்ந்து போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நான் சொல்லி வளர்த்தார். என்ற தலையில் மேலே தராசு இருக்கின்றது, அதில் ஒரு ஆணி இருக்கின்றது கீழ் நோக்கி. நீதி தளம்பினால் ஆணி தலையில் வந்து விழும் என்பதால் அர்த்தம். அப்படி எந்த ஒரு வழக்குக்கும் அந்த கதிரையில் இளஞ்செழியன் இருக்கிறான் என்றதை பார்க்காதே. நீதிபதி இளஞ்செழியன் இருக்கின்றான். அவனுடைய தீர்ப்பு நீதியானது, நியாயமானது, அச்ச பயம் எல்லைக்கு அப்பாற்பட்டது என கூறி வளர்த்தவர். அந்த வகையில் அவர் மேலே இருக்கின்றார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து வருமென்று பயந்து 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 வாழ்ந்தவா எனது அம்மா. அவாவும் மேலே இருக்கின்றார். அவாவுடைய ஆத்மாவும் சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன். இறுதியாக எனக்கு 2 குழந்தைகள். தற்சமயம் நாலு குழந்தைகள். துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றதன் பின்னர் இறந்து போன எனது மெய்ப்பாதுகாவலர் 17 ஆண்டுகள் என்னுடன் இருந்தவர். அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு சிலாபம் செல்கின்றேன். அனைத்து சட்டத்தரணிகளும் நீதிபதிகளும் சார் சிலாபம் போக வேண்டாம் என்றார்கள். ஏனெனில் அங்கு யாராவது உங்களை பேசினால் அது பிரச்சனையாகிவிடும். நீங்கள் போக வேண்டாம், நாங்கள் சடலத்தை கொண்டு போய் உடலை கொண்டு போய் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் கூறினேன், யாரும் தடுக்க வேண்டாம், நான் தான் கொண்டு போக வேண்டும். அங்கே கொண்டு போனேன். அப்பொழுது யாழ் வைத்தியசாலைக்கு வந்திருந்த அவர் மனைவியும் எனது பின் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். 2 குழந்தைகள். பெண் குழந்தை மூத்தது, ஆண் குழந்தை இளையது. சடலம் வீட்டுக்குள் கொண்டு போய் இறக்கப்படுகின்றது. நான் பயந்தேன். அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு பயப்படவில்லை. அந்த 2 குழந்தைகளின் முகத்தை
பார்க்கின்ற சக்தி எனக்கு இருக்கவில்லை. அது அறைக்குள் இருந்து அழுது கொண்டிருந்தார்கள். தந்தையின் சடலத்தை பார்க்க முடியாது என கூறினார்கள். தாயார் வந்தார். 2 குழந்தைகளையும் அழைத்து வந்து எனது காலில் விழுந்து கும்பிடுமாறு பணித்தார். 2 குழந்தைகளும் எனது காலில் விழுந்து கும்பிட்டதன் பின்னரே தந்தையின் உடலை பார்வையிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த 2 குழந்தைகளையும் நான் தத்தெடுத்தேன். ஆண்டு ஜூலை 22 துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றது. 23 அதிகாலை 12:20 மணிக்கு அவர் உயிர் துறந்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுக்குரிய மாதாந்த பணம், கல்வி, உணவுக்கான பணம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனது சம்பளத்தில் இருந்து நேரடியாகவே அனுப்புமாறு கோர்ட்ஸ் அக்கவுண்டனுக்கு படிப்புரை பிறப்பித்தேன். அது தொடர்ந்தது. இப்பொழுது பென்ஷன், கடைசியாக இங்கே வரும்போது அவர்களுக்கு பணத்தை டிபாசிட் பண்ணி வந்தேன். மீண்டும் 17ஆம் தேதி செல்வேன். 11வது மாதத்துக்குரிய பணம் அவர்களுக்கு அனுப்பப்படும். நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இறப்பு வீட்டில் இருந்த மகா சங்க உறுப்பினர்கள், தேரர்கள் முன்னிலையில் நான் வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நீதிபதியின் கடமை மட்டுமல்ல, ஒரு தமிழ் மகனின் கடமை என்பதையும் மனப்பூர்வமாக உணர்கின்றேன். அதை செய்வேன், தொடர்ந்து செய்வேன். இறுதியாக மோஸ்ட் வெனரபிள் அஸ்கிரிய மகாநாயக்க, அஸ்கிரிய பீடம் மகாநாயக்க, இலங்கையின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற நபர்கள் என்னை அழைத்து கண்டியில் கௌரவம் செய்தார். மோஸ்ட் வெனரபிள் மல்வத்த மகாநாயக்க, மல்வத்த பீடம் மகாநாயக்க என்னை கண்டிக்கு அழைத்து என்னை கௌரவம் செய்தார். இதுவரை எந்தொரு நீதிபதிக்கும் அவர்கள் கௌரவித்ததும் இல்லை. என் பின்னரும் அவர்கள் யாரையும் கௌரவிக்கவில்லை. அதனால் தான் கூறுகின்றேன், நமது இனம் பாதிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, கலாச்சார சீர்குலைவுக்குட்பட்டது. அது எவராலும் மறைக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாத குற்றம். அதே நேரம் இனத்தில் ஏற்கனவே கூறியுள்ளேன், உங்களுக்கும் கூறுகின்றேன், இனத்தில் பெற்று வையுங்கள், வெறி வேண்டாம். மதத்தில் பெற்று வையுங்கள், வெறி வேண்டாம். கலாச்சாரத்தில் பெற்று வையுங்கள், வெறி வேண்டாம். பண்பாட்டில் பெற்று வையுங்கள், வெளி வேண்டாம். என்னுடைய இனம், மதம், கலாச்சாரத்தை மதிப்பது எனது உரிமை. எவனின் கலாச்சாரத்தை மிதிப்பது எமது உரிமையும் அல்ல. எவனோ எங்களுடைய இனத்தின் கலாச்சார பண்பாட்டை மிதிப்பதற்கும் நாங்கள் அனுமதி வழங்கவும் முடியாது. அதனை மனசில் வைத்து சட்டவாட்சி, சுதந்திரமான நீதித்துறை, ஜனநாயக வரம்பெல்லையில் இப்பொழுது 56 83 வரை அகிம்சை போராட்டம் நடைபெற்றது. 83 2009 வரை ஆயுத போராட்டம் நடைபெற்றது. 2009 சர்வதேச ராஜதந்திர போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. படிமானங்களை பாருங்கள். அகிம்சை, ஹிம்சை, டிப்ளமசி, ராஜதந்திரம் அந்த வகையில் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நாட்டிலும்
ஐநா கால் வைத்தால் அது புற்றுநோய். காலை அவர்கள் எடுக்கவும் மாட்டார்கள், சர்ஜரி செய்து காப்பாற்றவும் முடியாது. அது புற்றுநோய். ஏன் கூறுகிறேன் என்றால், ஐநா கால் வைத்த இடங்கள் ஈஸ்ட் திமோர், ஐநா கால் வைத்த இடம் ருவாண்டா, ஐநா கால் வைத்த இடம் யூகோஸ்லோவேக்கியா, ஐநா கால் வைத்த இடம் சியரா லியோன், இறுதியாக ஐநா கால் வைத்த இடம் சுடான். பாருங்கள், அங்கே இறுதி முடிவு என்னென்று பாருங்கள். ஆகவே தாமதிக்கின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று கூறுவார்கள். ஆனால் ஐநாவை பொறுத்தவரையில் தாமதிக்கப்பட்ட நீதிதான் வழங்கப்பட்ட நீதியாக மாறும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.